வெல்கம் டு டெக்பெரி மொபைல். நடந்தது என்ன? அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு சென்னை மாதிரியான பெரிய சிட்டிஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா சில பள்ளிக்கூடங்கள்ல ஆடியோ வீடியோ உதவியோட பயங்கரமான டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தி ரொம்ப வித்தியாசமான முறையில பாடம் எடுக்கிறாங்க. பாடத்தை தாண்டி மாணவர்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய கேரக்டர், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இதுல எல்லாம் அவங்களை மோட்டிவேட் பண்றாங்க. பட் இந்த மாதிரியான பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை ரொம்ப குறைவுதான். பொருளாதார ரீதியாக பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கிற குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகளுக்கு தான் இங்கெல்லாம் இடம் உண்டு. அப்படி பார்க்கிற போது அவர்களுடைய வகுப்பறைகளில் அவர்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள்? ஒரு போர்க்களம் எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு பார்க்கணும்னு நினைச்சா, ஒரு போராட்டம் நடந்து போலீஸ் உள்ள வந்து அங்க இருக்கிறவர்களை கலைத்த பிறகு அந்த இடம் ஒரு போர்க்களம் போல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓடிய போது விட்டு விட்டு போன ஒற்றை செருப்புகள், பூட்டி இருக்கக்கூடிய கடை கதவுகள், அங்கங்க வீசி எறியப்பட்டிருக்கக்கூடிய பேப்பர்கள்னு அந்த இடம் ஒரு போர்க்களம் மாதிரியே இருக்கும். கொந்தளிக்கும் மாணவர்கள், மறியல் போராட்டம், போலீசாரின் தடியடி என விழுப்புரத்தை அதிர வைத்த சம்பவம் இது. பிரபாகரன் பாண்டிச்சேரியை சேர்ந்த இவர் இதே பாலிடெக்னிக் கல்லூரியில் ஆட்டோமொபைல் பிரிவில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். கார் கம்பெனி அந்த மாதிரி வைக்கணும்னு ஒரு ஆசை, ஆட்டோமொபைல்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வைக்கணும்னு கூட ஒரு ஆசை. அதனால தான் அவனை கார் லைன்லேயே அவனை இழுத்து விட்டது. புது கார் வந்தாலும் உடனே அந்த புது காரை பத்தி எல்லா ஒரு விஷயமும் தெரிஞ்சு வச்சுப்பான் எல்லாத்தையும். வழக்கம் போல் கல்லூரிக்கு வந்த பிரபாகரனுக்கு அன்றைய தினம் மோசமான நாளாகிவிட்டது. வகுப்பு ஆசிரியரான குணசேகரன் என்பவர் பிரபாகரனை கண்மூடித்தனமாக தாக்கியதாக சொல்கிறார்கள். பையனை சார் கொஸ்டின் ஆன்சர் கேட்டதுக்கு பையன் ஒழுங்கா ஆன்சர் சொல்லலையா, அதனால அவனை அடிச்சிருக்காரு. திரும்பி பார்த்துருக்குறான். திரும்பி பார்த்தவன என்னடா முறைக்கிறேன்னு மறுபடியும் முதுகுல குனிய வச்சு அவனை 4-5 அடி அடிச்சிருக்காரு. கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருக்காரு. மூக்காளி வாயிலே ரத்தம் வந்து கீழே விழுந்துட்டான். விழுந்தவன் எழுந்திருக்கவே இல்லை. எழுந்திருக்கவே இல்லை. என் பிள்ளை கொஸ்டின் கேட்டார், அவன் சொல்லிட்டான் சார். அடிச்ச உடனே அவனுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை பாரு சார். இப்படி திரும்பி இப்படி பார்த்தா சார். அவர் என்ன சொல்றாருன்னா முறைக்கிறேன் நீ அப்படின்ட்டு திரும்பி அடிச்சா சார். திரும்பி அவன் பார்த்தான் சார். அதுக்கு இன்னும் 2 அடி அடிச்சோடனே அவன் வெளில போயிட்டு நின்று கீழே வந்தான் சார். பிரபாகரனின் மரணத்திற்கு காரணமாக சொல்லப்பட்ட குணசேகரனை உடனே கைது செய்ய வலியுறுத்தினால் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாணவர்கள் மொத்தமாக கல்லூரி முகப்பில் கூடினர். பிரச்சனை என்னவென்று யூகிக்கப்படுவதற்குள் கல்லூரி முன் வைக்கப்பட்டிருந்த போர்டுகள் அடித்து நொறுக்கப்பட்டன. பின்பு சென்னை செல்லும் நெடுஞ்சாலைக்கு சென்ற மாணவர்கள் நடு ரோட்டில் அமர்ந்து கொண்டு போக்குவரத்தை தடுத்து நிறுத்தினர். எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி நடந்த மறியலால் வாகனங்கள் தொடர்ந்து செல்ல முடியாமல் ஸ்தம்பித்து நின்றன.
சிறிது நேரத்தில் காவல்துறை அங்கு வந்தபோது மறியலுக்கான காரணத்தை சொல்லி அதிர வைத்தனர் மாணவர்கள். இதை அடுத்து கல்லூரிக்குள் நுழைந்த காவல்துறை ஆசிரியர் குணசேகரனை அதிரடியாக கைது செய்தது. மாணவர்களிடம் சிக்காமல் குணசேகரன் கல்லூரியை விட்டு பத்திரமாக வெளியே கொண்டு செல்லப்பட்டார். குணசேகரன் கைதான பின்பும் மாணவர்கள் மறியலை கைவிட மறுத்தனர். காலை 10:30க்கு தொடங்கிய மறியல் போராட்டம் 12:30க்கும் நீடித்தது. அரசு அதிகாரிகள், கல்லூரி நிர்வாகத்தினர் என பல தரப்பினர் மாணவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மாணவர்கள் எதற்கும் அசைந்து கொடுக்காததால் முதலில் சிலரை மட்டும் அப்புறப்படுத்தியது காவல்துறை. பின்பு லேசான தடியடி நடத்தி மாணவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டனர். மாணவர் பிரபாகரனின் இழப்பு அவரது குடும்பத்தினரை வெகுவாக பாதித்துள்ளது. அந்த மாதிரி பிள்ளைங்களை கிளாஸ்ல அடிக்கும் போது ஒரு பிள்ளைய அடிக்கும் போது இன்னொரு பிள்ளைங்க சப்போர்ட் பண்ணி எழுந்து கேள்வி கேட்டா உடனே அந்த சாருங்க நீங்களாம் நாங்க இல்லாம பாஸ் பண்ண முடியாதுடா, பேசாம உங்க வேலையை பாருங்கன்னு வாங்கலாம். இன்னைக்கு என் பிள்ளைங்க நடந்தது நாளைக்கு இன்னொரு பிள்ளைங்க நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? மாணவர்களை ஆசிரியர்கள் தண்டிக்க கூடாது என்று சட்டம் இயற்றிய பின்பும் மாணவர்கள் தாக்கப்படுவது தொடரவே செய்கிறது. ஆசிரியர்களின் கொடூர முகத்திற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சிறுவன் தீபக். சென்னை வெட்டுவாங்கண்ணியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்த தீபக்கை கண்ணில் அடித்து காயப்படுத்தி உள்ளார் ஆசிரியை ஒருவர். மிஸ் வந்தாங்க, எல்லாரும் பேசியிருந்தோம். காலில் நான் அடிச்சோடனே ஸ்கேல் உடஞ்சிடுச்சு. மிஸ் இங்கே வாங்கி அடிக்க சொல்ல நான் இப்படி கையை வச்சு தடுத்தேன். பாவராரத்தை பட்டு எனக்கு இப்படி கையை எடுத்துட்டோன்னே அது என் கல்லில் வந்து ஸ்பீடாக பட்டுச்சு. அடுத்தது நான் மழை போட்டு செவுத்தாண்ட போய் விழுந்துட்டேன். ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னால் நடக்க முடியல, கண்ணு மங்களா தெரியுது. கோவையில் உள்ள ஒரு பள்ளியில் அடம் பிடிக்கும் குழந்தைகளை எறும்புகளை விட்டு கடிக்க விடும் கொடூரமும் சமீபத்தில் நடந்தது. தாய்க்கு மேலானவங்க தான் ஒரு டீச்சர், ஒரு தெய்வம் போலதான். அந்த டீச்சர் என்ன பண்ணா, புள்ள தப்பு பண்ணிடுச்சுன்னா அதை கூட்டு வச்சு தனிமையில அப்பா இது போல பண்ணாத கொல்லாத, நாளைக்கு இது போல இன்னொருத்தர் பண்ணா எப்படி இருக்கும், உனக்கு தப்பு பண்ணக்கூடாதுப்பான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய வந்து டீச்சர் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணணும். அப்படி பண்ணாத பிள்ளைய போட்டு மனவரைய போட்டு அடிக்கலாமா? மாணவர்களை வெயிலில் நிற்க வைப்பது, தலையில் குட்டுவது, பிரம்பால் அடிப்பது உள்ளிட்ட எல்லாவித தண்டனைகளும் குற்ற செயல்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆனால் மதிப்பெண்கள், ஒழுக்கம் போன்றவற்றை காரணம் காட்டி அனுபவமற்ற ஆசிரியர்களால் இதுபோன்று மாணவர்கள் தாக்கப்படுவதாக குற்றச்சாட்டுக்கள் எழுப்பப்படுகிறது.
சட்டம்னு இருக்கும்போது எதுக்கு அவங்களுக்கு பயம் இல்லை அந்த சட்டத்தினால? எப்படி அவங்க 18-19 வயசு பையன் மேல கை வைக்கலாம்? ஒரு ஹியூமனிட்டி, ஒரு பாவம் அதெல்லாம் கிடையாதுங்களா உங்களுக்கு? என்ன ரெஃபரன்ஸ் எடுத்து அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் சேர்க்கறாங்க? இவர் மட்டும் இல்ல, எல்லாரும் அப்படியா? மாணவர்களை காக்கும் ஆசிரியர்களுக்கு 3 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்க இடமிருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் எந்த ஆசிரியரும் தண்டிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாவதில்லை. இதன் நீட்சியே விழுப்புரம் சம்பவம் என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்து. விழுப்புரம் சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள குணசேகரனின் தரப்பை அறிய முடியவில்லை. கார்போரல் பனிஷ்மெண்ட்ஸ் பத்தி இங்க நிறைய விவாதங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. மாணவர்களை அடிக்க கூடாது, மன உளைச்சலுக்கு ஆளாக்க கூடாது அப்படின்னா சொல்லப்பட்டாலும் அதை செய்யாமல் இருக்க வேண்டிய ஆசிரியர்களுக்கு அது குறித்து என்ன பயிற்சி வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான கேள்வி. அவர்களுடைய பாடத்திட்டத்தில் மாணவர்களை எப்படி கையாள வேண்டும் என்பது குறித்து தேவையான அளவுக்கு தகவல்களும் பயிற்சியும் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாம சில வருஷங்களுக்கு ஒரு முறை ஆசிரியர்கள் தங்களை அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கொடுக்கப்படக்கூடிய அந்த பயிற்சியிலும் ஹவு டு ஹேண்டில் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் சரியாக சொல்லித்தரப்பட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. கல்வித்துறையிலேயே நிறைய மாற்றங்கள் வர வேண்டும் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் அப்ரோச் டுவர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்திலும் நிறைய மாற்றங்கள் வந்தாக வேண்டும். டெக்பெரி மொபைல் நடந்தது என்ன?